என்ன சார்? பார்ட்டி எப்ப குடுக்க போறீங்க? எதுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் சம்பளம் வாங்க போறீங்கல்ல? பார்ட்டி குடுக்க வேணாமா? ஆமா, பொல்லாத வேலை. வேணா அந்த வேலையும் சம்பளத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க எனக்கு பார்ட்டி கொடுங்க. ஏன்? வேலைக்கு போறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? சுத்தமா இல்ல. அப்ப உங்கள பத்தி உங்க டாடி லெட்டர்ல எழுதுனது உண்மைதான் போல இருக்கு. உங்களுக்கு நாங்க இருக்கிறது பிடிக்கலாம் சொல்லுங்க, நான் வேணா ஊருக்கு போயிடுறேன். இருக்கவே இருக்கு 10 ஏக்கர் நிலம், டிராக்டர், உழுது பொழைச்சுக்குவேன். உங்க அப்பா உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சது ஊர்ல விவசாயம் பார்க்கறதுக்கு தானா? ஸோ என்னை கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்காக நான் அமெரிக்கா போய் சம்பாரிச்சு அவருக்கு பணம் அமிச்சா கணக்கு சரியா போயிடுமா? இது நான் பிஸ்னஸா? சொல்லுங்க. இப்போ நாங்கள் போய் பணம் சம்பாரிச்சு ஒரு கார் வாங்குறேன்னு வைங்க, அந்த சந்தோஷத்தை எப்படி தான் எங்கள் அப்பாட்ட ஷேர் பண்ணிக்க முடியும்? என்ன அந்த கார் பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்ப தான் முடியும். ஆனால் இதுவே எங்கள் ஊரில் வேலை பார்த்தேன்னு வைங்களேன், அட்லீஸ்ட் ஒரு பஜாஜ் ஸ்கூட்டரையாவது வாங்கி மஜாவே என் மணி உட்கார வச்சுட்டு சுத்த முடியும். அதில் ஒரு சந்தோஷம் இருக்கு. அவ்வளோ ஏங்க, எப்பாவது எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்க, நான் அமெரிக்காவிலேருந்து ஃபோன் பண்ணி என்னப்பா டாக்டர் கிட்ட போனீங்களா, மாத்திரை சாப்பிட்டீங்களான்னு கேட்க தான் முடியும். இப்போ அதுவே நான் பக்கத்தில் இருந்தால் நானே என் மணியை டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போய் என் கையால் மாத்திரை வாங்கி கொடுத்து பக்கத்துலேருந்து பார்த்துக்க முடியும் இல்லை? அதுக்கு தான் நான் ஆசைப்பட்றேன். மணி லெட்டரில் எழுதின விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் பிரியா. அவர் எழுதாதது இன்னும் நிறையா இருக்கு. சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா தவறிட்டாங்க. தன்னோட சந்தோஷத்துக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம என்னோட சந்தோஷத்துக்காகவே வாழ்ந்தவர் அவர். இப்போ எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற அவருக்காக நான் அவர் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இது தப்பா? நம்ம வாழ்க்கை காலையிலேருந்து வயக்காட்டில் வேலை பார்த்துக்கிட்டு சாயங்காலம் ஆச்சுன்னா பசங்களோட சுற்றிக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு சாந்தி தேட்டர்லேயோ இல்லை துரேஷ் தேட்டர்லேயோ நம்ம தலைவர் படம் போய் பார்த்துக்கிட்டு ராத்திரி வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு அவர் மடியிலே தலை வச்சு தூங்குற வாழ்க்கை நமக்கு போதும். இதில் கிடைக்கிற சுகம் உலகத்தில் எந்த மூலைக்கு போய் தனியாக வாழ்ந்தாலும் கிடைக்காது. உனக்கு ஃபீலிங்லாம் புரியாது பிரியா. ஏன்னா கல்யாணம் நடந்த உடனே 20 வருஷமா பெற்று வளர்த்த அப்பா அம்மா கூட